ஆக்சுவலாக இந்த படம் வரும்போது ரகுநந்தன் சார் தான் இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ வந்து பார்க்கும்போது விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த காதல்னு பாலாஜி சக்திவேல் சார் படம் ஒன்று வந்துச்சு, அந்த வைப் வருது, ஏன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. அந்த படம் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ப்ளஸ் இதுவுமே அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் நம்ம கௌஷிக் பிரதர்ட்டையும் கேட்டேன், அவரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாமே சொன்னார். ப்ளஸ் மியூசிக் வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ரகுநந்தன் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. விஷுவலாகவுமே அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாகவும் டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யார் பண்ணான்னு கேட்கும்போது கேமராமேனே தான் பண்ணாருன்னு சொன்னாங்க. ஸோ அவர் மல்டி டாஸ்கிங் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. விஷுவல்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக இது ஒரு நல்ல பெரிய, எப்படி ஒரு காதல் பெரிய ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி ஹிட் ஆகும்னு சொல்லி விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சில்மிஷன் சிவா. உண்மையிலே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் இந்த படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறேன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நம்ம அலெக்ஸ் பாண்டியன் சாருக்கும், இந்த நம்ம ப்ரொடியூசருக்கும், எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே நான் விஜய் டிவியிலேருந்து இப்போ திரும்ப படத்தில், பெரிய படத்துலேயும் பண்ணியிருக்கேன், சின்ன படத்துலேயும் பண்ணியிருக்கேன், எல்லா படத்துலையும் அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து ஃபுல்லாகவே வேறு ஜானரில், வேறு இடத்துல நம்ம ஒரு கிராமத்தில் போயிட்டு பண்ணுறப்போ எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உண்மையாகவே அதுவும் டைரக்டர் ஒரு சில விஷயங்களை லைவாக நம்மளுக்கு அதை சொல்கிறப்போ அந்த கிராமத்திலே நடக்கிறது, நம்ம இந்த பக்கம் இருந்துட்டு அங்கே போயிட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. எல்லாருமே இதில் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நல்லாவே நடிச்சிருக்காங்க. நான் இதில் நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை உங்கள் படமாக நினச்சி, இது ஒரு ஃபேமிலி படம் தான், எல்லாருமே வந்து மறக்காமல் தேட்டரில் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நம்ம குடும்பத்தில் என்னென்ன கதை நடக்குமோ அந்த மாதிரி கதையை தான் ஒரு ரியலாக எடுத்திருக்காரு நம்ம டைரக்டரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே இந்த படத்திற்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு தரணும்னு நான் இங்கே வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த வெற்றி படமாக இல்லை வெற்றி விழாவில் திரும்ப நாங்கள் சந்திப்போம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.